Once again, I welcome you for this last video class. Purification of water for industrial purpose அப்படி சொல்லி ஒரு டாபிக்ல நம்ம தண்ணியை எப்படி நம்ம சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். Raw water is any untreated water that occurs naturally in the environment. ஸோ ரா வாட்டர்னா என்ன? இயற்கையிலே பூமியிலே கிடைக்கக்கூடிய எல்லா தண்ணியும் நம்ம ரா வாட்டர்னு சொல்லி சொல்றோம். இந்த ரா வாட்டர் எங்கிருந்து கிடைக்குது? ரெயின் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர், வெல், லேக், ரிவர்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும். மூணாவது பாயிண்ட்ல இன் இண்டஸ்ட்ரியல் செட்டிங்ஸ் raw water may be used for cooling, rinsing, product formulations or even human consumption if it is properly purified. ஸோ நம்ம சரியாக பியூரிஃபை பண்ணோம்னா அதை பாத்திரம் கழுவ, அப்புறம் இண்டஸ்ட்ரியில் மெஷின்ஸை கூல் பண்ண அல்லது ப்ராடக்ட்ஸோட நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்த முடியும். பட் த drawback is that raw water forms scales due to the presence of hardness and it is unfit for the industrial purpose. ஸோ இந்த தண்ணியை நம்ம அப்படியே பயன்படுத்தணும்னா அது கொதிகலன்களுக்குள்ள இந்த பாய்லர்ஸ்குள்ள போய் ஸ்கேல்ங்கிற கெமிக்கல்ஸை உருவாக்கும். கெமிக்கல்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகி அந்த ஸ்கேல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்மேஷன் நினைச்சிட்டு வருது. இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழாய், அந்த குழாய்க்குள்ள ஸ்கேல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. தண்ணியை நம்ம ஹார்ட் வாட்டரை நம்ம பயன்படுத்தணும்னா சூடாகி எல்லா உப்பும் அந்த உள்புறமா படிஞ்சு அப்படி ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் பிஃபோர் யூஸ். ஸோ இந்த மாதிரி பாய்லர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கண்டினியூஸாக வெடிச்சிடும். ஸோ வெடிச்சதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்துருக்கு. அதனால தண்ணியை நம்ம சாஃப்ட் பண்ணணும். ஸோ த ரிமூவல் ஆஃப் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அண்ட் டெம்பரரி ஹார்ட்னஸ் ஃப்ரம் தி வாட்டர் சாம்பிள் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் சாஃப்டனிங். இந்த வாட்டர் சாஃப்டனிங்க்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. த ரா வாட்டர் மே பி சாஃப்டன் பை பெர்முடிக் ப்ராசஸ் அண்ட் அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். பெர்முடிக் ப்ராசஸ்னா என்ன? அதை நம்ம இன்னொரு பேர்ல ஜியோலைட் ப்ராசஸ் சொல்லி சொல்றோம். இதை நீங்க 11th 12thலயே படிச்சிருக்கீங்க. The hard water is softened by zeolite process. The general formula for zeolite family is Na2O Al2O3 .SiO2 .YH2O. இதுல x ஓட வேல்யூ 2 to 10 இருக்கும், y ஓட வேல்யூ 2 to 6 இருக்கும். ஸோ இப்போ இதுல Na2O Al2O3 .SiO2 .YH2O சொல்லி பெரிய ஃபார்முலால நான் இதை எப்படி போட்டுக்கிறேன்னா Na2Z அப்படின்னு சொல்லி போட்டேன். இப்போ Na2Z, Z stands for O.Al2O3.XSiO2.YH2O சொல்லி நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம ஜியோலைட் நம்ம ஃபர்தரா நம்ம படிக்கும்போது Na2Z சொல்லி சொல்லணும். நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ் ஆர் அவைலபிள். இதுல ஜியோலைட்ஸ்ல நேச்சுரல் ஜியோலைட்ஸும் உண்டு, சிந்தட்டிக் ஜியோலைட்ஸும் உண்டு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது நேச்சுரல் ஜியோலைட், ரைட் ஹேண்ட் சைட்ல மணிமணியா அரிசி மாதிரி கிடக்கிறது சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ். So zeolites are shortly denoted as Na2Z. நான் ஏற்கனவே சொன்னேன். The setup for the process is shown in the following figure. இது ஒரு லாங் டவர், 1 நம்பர் போடுறது ஒரு பெரிய லாங் டவர். இந்த லாங் டவருக்கு உள்ள நம்ம ஜியோலைட் கெமிக்கலை நம்ம ஒரு பெட் மாதிரி நினைக்கிறோம், நிறைய ஹைட்டுக்கு நம்ம அடுக்கிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா கிரேவல்ஸ், சின்ன சின்ன கிரேவல்ஸ் கூழாங்கல்லாம் கீழே வச்சிருக்கோம். ஸோ மேலே தண்ணி ஊற்றுனா ஜியோலைட் பெட்ல தாண்டி கிரேவல் தாண்டி கீழே இறங்கிடும். நாலாவது பகுதி பார்த்தீங்கன்னா தண்ணி, கடல் தண்ணி அல்லது உப்பு தண்ணி உள்ள அனுப்பக்கூடிய ஒரு ஷவர், அது ஒரு பைப். அஞ்சாவது ட்ரீட் பண்ண பிறகு நல்ல தண்ணியை நம்ம வெளியே எடுப்போம்னா அது அவுட்லெட். ஆறாவது இந்த ஜியோலைட் பெட்டை நம்ம ரீசார்ஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோடியம் குளோரைடு அடங்கின ஒரு பைப், ஒரு மோட்டார் மாதிரி. இந்த சோடியம் குளோரைட்ல இருந்து தண்ணியை எடுத்து நம்ம நினைச்சிடும் மறுபடியும் ஜியோலைட் பெட் மேல நம்ம அனுப்புவோம். ஏழாவது கொஞ்சம் கீழே இருக்கு அந்த ரெண்டாவது ஷவர், என்ன மேல உள்ள ஷவர்ல மேலோட ஷவர் 3ஆம் நம்பர் ஷவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஷவர் 7 கொஞ்சம் கீழே. சரி, இப்போ நம்ம அந்த செட்டப்பை நம்ம படிக்கலாம். இனி லாங் ஹை டவர் ஸ்மால் அண்ட் பிக் கிரேவல்ஸ் இஸ் பிளேஸ்ட். இந்த டவருக்குள்ள நிறைய கூழாங்கல் நம்ம அடிக்கிறோம், அதை ஏரோ போட்டு காட்டிடும். ஓவர் தட் ஜியோலைட் பெட் இஸ் பிளேஸ்ட். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த டவர் பியூர் வாட்டர் இஸ் ரிமூவ். இப்போ இந்த ஜியோலைட் பெட் அந்த கிரேவலுக்கு மேல வச்சிருக்கோம். தண்ணியை நம்ம உள்ள அனுப்பணும்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து அடிப்பகுதி வழியோட தண்ணி வெளியே ஓடிடும். ஸோ மூணாவது பாயிண்ட், சி வாட்டர் ஆர் பிராக்கிஷ் வாட்டர் இஸ் அலவுட் டு ஃப்ளோ ஃப்ரம் தி டாப். மேல தண்ணி நம்ம உள்ள அனுப்புறோம், அந்த தண்ணி கிரேவல்ஸை தாண்டி கீழோடி இறங்கும், அதுக்கு நடுவில் ரியாக்ஷன் நடக்கும். டியூ டு கிராவிட்டி த வாட்டர் ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளோ ஃப்ரம் த டாப் டு பாட்டம். When the brackish water is crossing the zeolite bed, the cations present in the water are exchanged in zeolite bed. ஸோ இப்போ மேலேருந்து புவியீர்ப்பு விசையினால தண்ணி கீழே இறங்கும் போது தனக்கிட்ட உள்ள எல்லா கேட்டயன்ஸையும் ஜியோலைட் பெட்ல கொடுத்துரும். அதுக்கு பதில் சோடியம் அயான்ஸை வாங்கிட்டு தண்ணி நல்ல தண்ணியா கீழே இறங்கி 1 sodium ion is replaced for 1 monovalent cation. உதாரணமா இப்போ கடல் தண்ணியில பொட்டாசியம் வருதுங்களே K+, அது ஜியோலைட் பெட்ல போய் ஒட்டிக்கிடும். ஸோ இது ஒரு பிளஸ்ஸா இருக்கிறதுனால ஒரு எண்ணியவே வெளியே தள்ளிடும்.
ஸோ ஒரு Na பிளஸ் வெளியே வந்துடும். 2 sodium ions are replaced for 1 divalent cations, that is calcium magnesium. இப்போ கீழே உள்ள படத்தில் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 Na இருக்கு. இந்த 2 NAவும் கால்சியத்தோட போய் ரியாக்ட் பண்ணும்போது 2 Na வெளியே போயிடும். அதுக்கு பதிலாக ஒரு கால்சியம் உள்ள போய் ஜாயின் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பாலிமர் வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் அந்த படம் நான் சும்மா போட்டிருக்கேன். ஆனால் 2 சோடியம் வெளியே போயிட்டு ஒரு கால்சியம் உள்ள வரதை மட்டும் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த பிக்சர் எனக்கு சரியாக கிடைக்கல, அதனால இந்த பிரின்சிபிளுக்காக நான் இதை போட்டேன். The following reactions are take place inside the chamber. இப்போ உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம பச்சை கலர்ல இருக்கிறது எல்லாமே கடல் தண்ணியில உள்ள இருக்கக்கூடிய உப்பு, சிவப்பு கலர்ல போட்டிருக்கிறது எல்லாமே சோடியம் சீலேட். இப்போ ரெண்டுக்கு நல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ பாருங்க, கடல் தண்ணியில KCl உள்ள வருதுங்களேன், அதுல 2 KCl போய் சோடியம் சீலேட்ல போய் ஒட்டிக்கிடும், 2 பொட்டாசியம் ஒட்டிக்கிடும். ஸோ 2 சோடியம் வெளியே வரும். அப்போ 2 சோடியம் வெளியே வர்றது ஏற்கனவே பொட்டாசியம் குளோரைட்ல உள்ள குளோரினோட சேர்ந்து சோடியம் குளோரைடா மாறிடும். அதே மாதிரி கால்சியம் பைகார்பனேட், ஒரு கால்சியம் உள்ள போச்சுன்னா 2 சோடியத்தை வெளியே தள்ளும். அப்போ ஒரு கால்சியம் ஜியோலேட் ஃபார்ம் ஆயிரும், 2 சோடியம் பைகார்பனேட் வெளியே வந்துடும். அதே மாதிரி மெக்னீசியம் பைகார்பனேட் கடல் தண்ணியில இருந்து அந்த ஜியோலேட் பெட்ல பட்டுச்சுன்னா அதுல ஒரு மெக்னீசியம் 2 சோடியத்தை வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ சோடியம் பைகார்பனேட் வெளியே வந்துடும், மெக்னீசியம் ஜியோலேட் வந்து உள்ள ஃபார்ம் ஆகும். ஒருவேளை கடல் தண்ணியில கால்சியம் சல்ஃபேட், 4வது ஈக்குவேஷன் பாருங்க, கால்சியம் சல்ஃபேட் உள்ள வருதுன்னா கால்சியம் ஜியோலேட் பெட்ல போய் ஒட்டிக்கிடும், கால்சியம் ஜியோலேட்டா மாறிடும். ஸோ சோடியம் சல்ஃபேட் வெளியே வந்துடும், அது கரைஞ்சி வெளியே தண்ணியோட வந்துடும். அதே மாதிரி தான் மெக்னீசியம் சல்ஃபேட்டும் மெக்னீசியம் ஜியோலேட்டை உண்டாக்கிட்டு மெக்னீசியம் சல்ஃபேட்டை வெளியே தள்ளிடும். அதில் நான் சோடியம் மெக்னீசியம் MgZ உண்டாக்கும், சோடியம் சல்ஃபேட்டை வெளியே தள்ளிடும். ஒருவேளை கால்சியம் குளோரைடு உள்ள போதுங்க, கால்சியம் குளோரைடு உள்ள போகும்போது கால்சியம் வந்து ஜியோலேட் பெட்ல போய் ஒட்டிக்கிடும், அதுக்கு பதிலாக NaCl வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் மெக்னீசியமும் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன கேட்டையான்லாம் உண்டோ அவ்வளவு கேட்டையானும் ஜியோலேட் பெட்ல போய் ஒட்டிக்கிடும், அதுக்கு பதிலாக சோடியம் அயான் வெளியே வந்துடும். Due to the exchange process, all the cations present in the brackish water or the sea water is removed by the zeolite bed. இப்போ நான் ஒரு பெரிய ப்ராசஸ் 1 லட்சம் லிட்டர் தண்ணி அடிச்சு சுத்திகரிச்சுன்னா இப்போ வெளியே வரக்கூடிய தண்ணியில மோர் சோடியம் அயான்ஸ் இருக்கும். மேல இருந்து நம்ம அனுப்பும்போது கால்சியம் மெக்னீசியம் என்னெல்லாமோ இருக்கும், அயன் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஜியோலேட் பெட்ல போய் ஒட்டிக்கிடும், அதுக்கு பதிலாக சோடியம் எனர்ஜி வெளியே வந்துடும். ஸோ அப்போ கீழே இறங்குற தண்ணியில சோடியம் சால்ட்டா வரும், கால்சியம் மெக்னீசியம் வராதனால நமக்கு பிரச்சனை இல்லை. கால்சியம் மெக்னீசியம் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும். ஸோ சோடியம் இருக்கிறதுனால ரொம்ப பாதிப்பு உண்டாகாது. ஸோ ஆஃப்டர் த பிராக்கிஷ் வாட்டர் இஸ் சாஃப்டன்ட், த ஜியோலேட் பெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரீசார்ஜிங். இப்போ நமக்கு ஜியோலேட் பெட் வந்து 1 லட்சம் லிட்டரை சுத்திகரிச்சிருக்கு. இப்போ வந்து ஜியோலேட் பெட்ல பார்த்தீங்கன்னா சோடியம் ஜியோலேட் இருக்காது, கால்சியம் ஜியோலேட் மெக்னீசியம் ஜியோலேட் சொல்லி இருக்கு. இப்போ நம்ம அந்த கால்சியம் ஜியோலேட் மெக்னீசியம் ஜியோலேட் பெட்டை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும்னா தூரத்துக்கு போட முடியாது, ஏன்னா இது பயங்கரமான லட்சக்கணக்கான ரூபா மதிப்புள்ள ஜியோலேட்ஸ். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா கால்சியம் மெக்னீசியத்தை வெளியே அனுப்புறதுக்கு சோடியம் சால்ட் என்ன உள்ள அனுப்ப போறோம். எப்படி ஒரு செல்போனுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்றோமோ அதே மாதிரி ப்ராசஸ்ல நம்ம பண்ண போறோம். Now the concentrated NaCl solution is injected from the top of the chamber. இப்போ நம்ம கீழே சோடியம் குளோரைடு தொட்டி இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து ஒரு மோட்டார் போட்டு அந்த சோடியம் குளோரைடை நல்ல ஹை கான்சென்ட்ரேஷன்ல நம்ம நினைச்சிடும் ஒரு ஷவருக்கு நம்ம அனுப்ப போறோம். இந்த 2வது கீழே உள்ள ஷவர் வழியோடு நினைச்சது கீழே அந்த சோடியம் ஜியோலேட் வந்து சோடியம் குளோரைடு வந்து ஜியோலேட் பெட் மேல போய் உள்ள போகுது. When the concentrated NaCl solution crosses the zeolite bed, it reacts with zeolite bed and takes away the calcium magnesium ions etc. and exchanges the sodium ion. இப்போ NaCl மேல இருந்து இறங்கும் போது எல்லா சோடியம் அயானையும் ஜியோலேட் பெட்டுக்கு கொடுத்துரும். ஜியோலேட் பெட்ல ஏற்கனவே உள்ள கால்சியம் மெக்னீசியத்தை நினைச்சோம் வெளியே கொண்டு வந்து அது இன்னொரு பைப் மூலமா நம்ம நினைச்சோம் சிங்க்கு அனுப்பிடுவோம். ஸோ the unclean water is collected at the bottom and removed by another pipe. இப்போ என்ன நடக்குது, இப்போ ஜியோலேட் பெட் வந்து ரியாக்ஷன் முடிஞ்ச பிறகு K2Z கால்சியம் Z மெக்னீசியம் Z சொல்லி இருக்கு. இப்போ நம்ம ரெட் கலர்ல குடிச்சிருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு நம்ம உள்ள கான்சென்ட்ரேஷன் அதிகமா கொடுக்கும்போது சோடியம் ஜியோலேட்ல போய் ஒட்டிக்கிடும், Na2Z ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு பதிலாக KCl கால்சியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு மொத்தமா வெளியே வந்துடும். ஸோ இது வந்து அழுக்கு தண்ணி, இதனால ஹை கான்சென்ட்ரேஷன்ல அழுக்கு தண்ணியா இருக்கும். இதை நம்ம என்ன சொன்னா தனியா வேற ஒரு பைப் மூலமா நம்ம வெளியே கொண்டு போறோம். யூசஸ்
ஹை டர்பிடிட்டி இஸ் சாஃப்டன். ஸோ இந்த தண்ணி எவ்வளவு ஹை டர்பிடா இருந்தாலும் நல்லா சாஃப்ட் பண்ணிடலாம். தெர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் precipitation, hence no sludge is formed. இந்த கெமிக்கல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது சகதி மாதிரி ஒண்ணுமே வராது, ஒரு precipitation ஃபார்ம் ஆகாது, அதனால நமக்கு சகதியே வராது. வாட்டர் ஆஃப் ஜீரோ ஹார்ட்னஸ் இஸ் அப்டைன்ட். மேல நம்ம போடும்போது கால்சியம் மெக்னீசியம் அயான்ஸ் போட்டாலும் கீழே வரக்கூடிய தண்ணியில கால்சியம் மெக்னீசியம் வராது, அதனால சோடியம் ரிச் காம்பவுண்ட் தான் வரும், அதனால ஹார்ட்னஸ் ஃபுல்லா ஜீரோவா மாறிடும், ஹார்ட்னஸே இருக்காது. ஆல் அதர் மெட்டல் அயான்ஸ் ஆர் ரிமூவ்ட் ஆட்டோமேட்டிக்கலி. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். மேல திறந்து விட்டா கரண்ட்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். லெஸ் டைம் இஸ் டேக்கன். 1,00,000 லிட்டரை நம்ம சரி பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போதும், அப்படியே அவ்வளவு சின்ன டைம் போதும். இட் இஸ் காம்பாக்ட் அண்ட் ஒன்லி ஸ்மால் ஏரியா இஸ் ரெக்வயர்ட். இந்த ப்ராசஸை நடத்தணும்னா ரொம்ப கம்மியான இடமே இருந்தாலும் போதும், ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம படிச்சது ஜியோலெட் ப்ராசஸ். இனிமே இதே ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் சொல்லி நம்ம சொல்ல போறோம். இதுல நம்ம ரியாக்ஷன் மட்டும் மாற்றுவோம். போன கேஸ்ல ஜியோலெட் போட்ட மாதிரி இந்த கேஸ்ல சில ரெசின்ஸ் போடுவோம், அதுல இருந்து நம்ம படிப்போம். Ion exchange usually describes a process of purification of aqueous solutions using solid polymeric ion exchange resins. So இதுல வந்து நம்ம polymeric ion exchange resins சொல்லி ஒரு பாலிமர்ஸை பயன்படுத்தி நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுவோம். Although the term usually refers to applications of synthetic man-made resins, many materials in particular soil. Typical ion exchanges are ion exchange resins. அது வந்து எப்படி இருக்குன்னா போரஸா ஜெல் மாதிரி இருக்கும். ஜியோலைட்ஸா இருக்கலாம், மாண்ட் மோரலினேட்டா இருக்கலாம், கிளேயா இருக்கலாம், சாயில் ஹியூமஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் செட்டப்ல அதோட அப்பியரன்ஸ் இருக்கும். There are two types of ion exchange resins. ஒன்னு கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின், இன்னொன்னு ஆனயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ். கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் என்ன செய்யும், தண்ணியில உள்ள கால்சியம் மெக்னீசியம் சோடியம் Fe3+ இந்த மாதிரி எல்லா பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் பிடிங்கிடும், உறிஞ்சிடும். ஒருவேளை ஆனயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் என்ன செய்யும், தண்ணீர் உள்ள குளோரின் மைனஸ் Br மைனஸ் SO4 மைனஸ் NO3 மைனஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் என்ன செய்யும், உறிஞ்சி எடுத்துரும். There are also amphoteric exchanges that are able to exchange both cations and anions simultaneously. இந்த amphoteric exchanges வந்து ஒரே தொட்டிக்குள்ள போட்டிருப்பாங்க. ஸோ ஒரே தொட்டிக்குள்ள நம்ம கடல் தண்ணியை நாம அனுப்பும் போது அதே தொட்டிக்குள்ளேயே பிளஸ் சார்ஜையும் உரியப்பட்டுரும் மைனஸ் சார்ஜையும் உரியப்பட்டுரும், வெளியே வரும்போது பியூர் வாட்டர் மட்டும் என்ன செய்யும், வெளியே வரும். இப்போ நம்ம ஒரு செட்டப்ல நம்ம பார்க்க போறோம். இந்த கேட்டயான் ஆனயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் வந்து எதெல்லாம் உரியும், தனக்கு நேரம் உறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா, டிபிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அயான்ஸ் தட் கேன் பைண்ட் டு அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் ஆர் H+. எங்கேயாவது H+ இருந்துச்சுன்னா இதுல போய் ஒட்டிக்கிடும், OH- இருந்தாலும் ஒட்டிக்கிடும், Na+, K+, Cl-, Ca2+, Mg2+, SO4 PO4 எதுவா இருந்தாலும் உறிஞ்சிடும். ஒருவேளை கடல் தண்ணியில COO-, புரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், எதுனாலும் என்ன செய்யும்னா அந்த ரெசின்ஸ்ல போய் ஒட்டிக்கிடும். இப்போ நம்ம அந்த செட்டப் நம்ம பார்க்க போறோம். The setup of the ion exchange process is shown in the figure. இந்த படத்துல இருக்கு. Like zeolite process, there are two high towers filled with gravel. நம்ம ஏற்கனவே zeolite processல ஒரு டவர் வச்சு பார்த்தோம், இப்போ நம்ம 2 டவர் நம்ம வைக்க போறோம். Above the gravel in the first tower, cation exchange resins are placed. இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா முதல் டவர்ல பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குது முதல் டவர். இதுல வந்து நம்ம கிரேவல்ஸ்லாம் நம்ம நினைச்சிரோம் வச்சிருக்கிறோம், அதுக்கு மேல கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் நம்ம நினைச்சிரோம் வச்சிருக்கிறோம் ஒன்னாவது டவர்ல. The sea water அல்லது brackish water is allowed to flow. மேல இருந்து நம்ம தண்ணியை உள்ள விடுறோம், கடல் தண்ணி. இதுல எல்லா பிளஸ் சார்ஜ் இருக்கும், எல்லா மைனஸ் சார்ஜ் இருக்கும் அதுல இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டவர்ல இருந்து தண்ணி இறங்கும் போது டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தண்ணி இறங்கும், கீழே நோக்கி இறங்கும். The brackish water starts to flow towards bottom. When it crosses the cation exchange resins, all the cations present in the water is exchanged with cation exchange resins. இப்போ கடல் தண்ணியில் உள்ள கால்சியம் 2+, Mg2+, Fe3+, பொட்டாசியம் K+, Na+ எல்லாமே என்னன்னா அந்த கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ல போய் ஒட்டிக்கிடும். அதுக்கு பதிலா கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் வந்து H+ வெளியே வந்துடும். சரியா, H+ வெளியே வந்துடும். ஸோ இப்போ நமக்கு Ca2+, Mg2+ எல்லாம் போய் ஒட்டிக்கிடுது, அதுக்கு பதிலாக H+ எல்லாம் நினைக்கும் கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் கொடுத்து வெளியே அனுப்பிடும். So here H+ ions are coming out from the resin and mixed with water. So all the cations are absorbed by the resins. So all the cations are completely removed. போன கேஸ்ல அயான் நம்ம
ஜியோலைட் ப்ராசஸ்ல கீழே இறங்குற தண்ணியில சோடியம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னே, சோடியம் நிறைய இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இந்த கேஸ்ல சோடியம் இருந்தா கூட கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ்ல போய் நினைச்சோம் Na பிளஸ் போய் ஒட்டிக்கிடும். அப்ப கீழே இறங்குற தண்ணியில இப்ப நான் ஏரோ போட்டு காட்டியிருக்கேன் பாத்தீங்களா, அந்த கீழே இறங்குற தண்ணியில ஒரு Ca2 பிளஸ் ஒரு Mg2 பிளஸ் கூட இருக்காது, ஒரு Na பிளஸ் கூட இருக்காது. ஆனா H பிளஸ் நிறைய இருக்கும். ஏன்னா H பிளஸ் எங்க இருந்து வச்சு கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ல இருந்து H பிளஸ் வந்துச்சு. இதுல இன்னொரு ஆச்சரியமானது என்னன்னா Cl மைனஸ் Br மைனஸ் SO4 மைனஸ் NO3 மைனஸ் சொல்லி லெஃப்ட்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த அயான்ஸ் வந்து இந்த சேம்பர்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் சேம்பர்ல வந்து பிளஸ் சார்ஜ் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுமே தவிர மைனஸ் சார்ஜ் உள்ளது எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த H பிளஸ் Cl மைனஸ் Br மைனஸ் SO4 மைனஸ் NO3 மைனஸ் எல்லாம் கீழே இறங்கிரும். அப்போ ஒரு மெட்டல் அயானு கூட என்ன செய்யாது, ஃபர்ஸ்ட் சேம்பர்ல இருந்து வெளியே வராது. இப்போ ஃபர்ஸ்ட் சேம்பர்ல இருந்து வெளியே வரக்கூடிய தண்ணிய பம்ப் போட்டு மறுபடியும் ரெண்டாவது இதுக்கு நம்ம அனுப்பி இருக்கிறோம் பாருங்க. கீழ இருந்து ஒரு பைப் போய் ஒரு ரவுண்டா ஒரு மோட்டார் வச்சு மேலே ஏற்றி ரெண்டாவது சேம்பருக்கு நம்ம நினைச்சிடும் அனுப்புறோம். ரெண்டாவது சேம்பர்ல அனுப்புறதுக்கு முன்னாடி இது என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்க. இந்த RCOOH இருக்கு பாத்தீங்களா, இந்த RCOOH தான் அந்த கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ல உள்ள பாலிமர். இப்ப பாருங்க Na பிளஸ் சொல்லி ஒரு கெமிக்கல் கடல் தண்ணியில இருந்து உள்ள வருது, அது பாலிமர் மேல படுது. பட்ட உடனே என்ன ஆயிரும், இந்த பாலிமர் ஒரு H பிளஸ் வெளியே தள்ளிடும், Na பிளஸ் உள்ள அப்சார்ப் பண்ணிடும். ஒருவேளை கடல் தண்ணியில கால்சியம் 2 பிளஸ் இருக்குன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும், ரெண்டு COOH ஜாயின் பண்ணி பக்கத்துல வச்சு ரெண்டு H பிளஸ் வெளியே தள்ளிடுது பாருங்க, ரெட் கலர்ல குறிச்சிருக்கேன். ரெண்டு H பிளஸ் வந்துருது, ஒரு Ca போய் அதுல போய் ஜாயின் பண்ணிடும். மூணாவது ஈக்குவேஷன்ல பாருங்க, ரெண்டு பாலிமர் செயின் கூட ஒரு மெக்னீசியம் 2 பிளஸ் போய் சேர்ந்துரும், ரெண்டு H பிளஸ் வெளியே வந்துருது. நாலாவது ஈக்குவேஷன் பாருங்க, Fe3 பிளஸ் மூணு COOH கூட போய் சேர்ந்துக்கிட்டு மூணு H பிளஸ் வெளியே தள்ளிட்டு இது Fe பாலிமர்ல போய் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. Now the anions will be there in the outlet of the tower. So இப்போ ஃபர்ஸ்ட் டவர்ல கீழே anions நிறைய இருக்கும், மைனஸ் சார்ஜ் உள்ளது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த டவருக்கு நம்ம தூக்கிட்டு போறோம் அந்த தண்ணியை. அதே தண்ணியை பம்ப் போட்டு நம்ம மேலே ஏற்றி ரெண்டாவது டவருக்குள்ள உள்ள ஷவர் பண்ண போறோம். The outlet water is collected and fed into another tower which has the anion exchange resin. So அதுல anion exchange இருக்கு. Due to gravitational force, water is coming down and reacts with resin. So மேல இருந்து புவியீர்ப்பு விசை நிமித்தமா கீழே தண்ணி இறங்குது. இப்போ அதுல மைனஸ் சார்ஜ் உள்ள பொருட்கள் நிறைய இருக்கு. ஸோ கீழே இறங்கும் போது எல்லா Cl மைனஸ் எல்லா Br மைனஸ் செய்யும், அந்த பாலிமர்ல போய் ஒட்டிக்கிடும். பாலிமர்ல இருந்து OH மைனஸ் வெளியே வரும். OH மைனஸ் வெளியே வரும், அதனால நமக்கு எல்லா மைனஸ் சார்ஜ் OH மைனஸ் தவிர Cl மைனஸ் Br மைனஸ் SO2 மைனஸ் NO3 மைனஸ் எல்லாம் பாலிமர்ல போய் ஒட்டிக்கிடும். Here all the anions are absorbed with the resins. Here OH minus ions are liberated from the anion exchange resins. So first towerல H plus வெளியே வந்துச்சு, ரெண்டாவது டவர்ல OH minus ions வருது. இப்போ மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவுட்லெட்ல வரும்போது ஒரு கேட்டையான் ஒரு ஆனியன் கூட என்ன இருக்காது, எல்லாமே வெறும் தண்ணி மட்டும் H2O மட்டும் பியூர் கண்டிஷன்ல வெளியே வந்துடும். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்குது, RNH2OHங்கிறது ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் ரெசினோடைய ஒரு பகுதி. அந்த NH2OH இருந்து என்ன வெளியே வரும்னா OH மைனஸ் வெளியே வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, கடைசியில OH மைனஸ் வெளியே போட்டுருக்குது. கடல் தண்ணியில் உள்ள Cl மைனஸ் போய் என்னது அந்த பாலிமர்ல ஒட்டிக்கிட்டு. அதே மாதிரி 2RNH2OH ரெண்டு SO4 மைனஸ வாங்கணும்னா ரெண்டு OH மைனஸ் வெளியே வரணும். அப்போ NH2 twice SO4 சொல்லி ஒரு காம்பவுண்ட் வருது, OH மைனஸ் வெளியே ஆட்டோமேட்டிக்கா வெளியே தள்ளிடும். அப்போ நமக்கு கடல் தண்ணி பியூர் தண்ணியா மாறிடும், எந்த ஒரு கேட்டையான ஆனியனும் இருக்காது. ஸோ த வாட்டர் விச் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த செகண்ட் டவர் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் எனி கேட்டையான் அண்ட் எனி ஆனியான். தட் இஸ் 100% ஆஃப் வாட்டர் இஸ் சாஃப்டன். இப்போ நமக்கு ஆரம்பத்துல கடல் தண்ணியவே உள்ள விட்டாலும் இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலமா வெளியே வரும்போது கடல் தண்ணியில் உள்ள தண்ணியும் வெளியே வந்துடும், இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ்லயும் இருந்து வந்த H பிளஸ் OH மைனஸும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வாட்டரா மாறும். அப்ப நம்ம 1 லட்சம் லிட்டர் தண்ணியை நம்ம உள்ள விட்டோம்னா கடல் தண்ணியை, இந்த பக்கம் 1 லட்சம் லிட்டர் தண்ணி என்ன செய்யலாம் நாம எடுக்க முடியும், பியூர் வாட்டரா இருக்கு. ஒரு கேட்டையான் ஒரு ஆனையான் அதை என்ன செய்ய முடியாது, நீங்க கடைசியில பார்க்கவே முடியாது. இப்போ இந்த ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸும் ரொம்ப காஸ்ட்லி, அதனால நம்ம தூக்கி தூர போட முடியாது. என்ன செய்ய போறோம்னா ரீசார்ஜ் பண்ண போறோம். அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் is a reversible process and the ion exchanges can be regenerated or reloaded
with desirable ions by washing with an excess of these ions. இப்போ ஃபர்ஸ்ட் சேம்பர்ல பாருங்க ஒரு வயலட் கலர் நான் போட்டிருக்கேன். அது கீழே பாத்தீங்கன்னா ஆசிட் ரீஜெனரேட்டர்னு சொல்லி போட்டு HCl ஆசிடான்னு சொல்லலாம் இருக்கலாம். இந்த சைடு பாருங்க ரெண்டாவது கவர்ல அல்கலைன் ரீஜெனரேட்டர் ஒருவேளை NaOH சொல்லலாம் இருக்கலாம். ஸோ இந்த 1,00,000 லிட்டர் தண்ணியை நம்ம சுத்திகரிச்ச பிறகு கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் அயன்ஸ் ரெசின்ஸையும் ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸையும் நம்ம என்ன சொல்றோம் சரி பண்ண போறோம். அப்போ என்ன செய்யணும், அந்தந்த மோட்டரை ஆன் பண்ணி அந்தந்த டவருக்குள்ள அந்தந்த சொல்யூஷனை விடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டவருக்குள்ள ஆசிட் நம்ம விடணும், செகண்ட் டவருக்குள்ள அல்கலைன் NaOH நம்ம மேல இருந்து ஷவர் பண்ணி விட்டோம்னா ஷவர் பண்ணி விடும்போது என்னாகும், அந்த ஷவர்ஸ் வழியோடி அந்தந்த கெமிக்கல் இறங்கும். அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் டவர்ல என்ன நடக்குது, HCl நம்ம உள்ள விடுறோம். உள்ள நமக்கு கால்சியம் மெக்னீசியம் Fe இந்த மாதிரி அயான்ஸ்லாம் இருக்கு. இப்போ HCl உள்ள போகும்போது கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் என்ன செய்யும், HCl எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம், H+ எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டோம். அதே மாதிரி இந்த ஆனையான் பாத்தீங்கன்னா OH- பிடிக்க வச்சுக்கிட்டோம், மற்றபடி எல்லா Cl- Br- வெளியே அனுப்பிடும். ஸோ இந்த மாதிரி ரீஜெனரேட் பண்ணிடலாம். ஸோ இப்படி ரீஜெனரேட் பண்ணும்போது வெளியே வரக்கூடிய சிங்க் அந்த கழிவு தண்ணியை நம்ம சிங்க் மூலமா வெளியே பைப் லைன் போட்டு நம்ம என்ன முடியும் எடுக்க முடியும். ஸோ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ்ல என்ன நடக்குது, RCOONA இப்போ நம்ம அனுப்பக்கூடிய H+ எடுத்துக்கிட்டு RCOOH மாறிடும், Na+ வெளியே வந்துடும். அதே மாதிரி கால்சியம் மெக்னீசியம் அயன் அதோடைய சால்ட் கூட H+ அயன்ஸ் சேர்ந்த போது கால்சியத்தையும் மெக்னீசியத்தையும் அயனையும் வெளியே தள்ளிடுது. இதெல்லாம் சிங்க் மூலமா வெளியே நமக்கு வந்துருது. ஒருவேளை ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ்ல என்ன நடக்குது, ரெண்டாவது டவர்ல OH- நம்ம உள்ள கொடுக்குறோம், அதை ரெட் கலர்ல போட்டிருக்கேன். இப்போ உள்ள எப்படி இருக்குது, Cl SO4 காம்பவுண்டா இருக்கு. இப்போ OH உள்ள போகும்போது OH ரெசின்ல போய் ஒட்டிக்கிடும், Cl- SO4 வெளியே தள்ளிடும். அதை நம்ம சிங்க் வழியோடி கெட்ட தண்ணின்னு சொல்லி நாம வெளியே எடுத்துடலாம். ஸோ யூசஸ் ஹை டர்பிடிட்டி இஸ் சாஃப்டன், இதுவும் போன கேஸ் மாதிரியே தான் யூசஸ். எந்த அளவுக்கு டர்பிடா இருந்தாலும் தண்ணியை சாஃப்ட் பண்ணிடும். நோ சான்ஸ் ஃபார் precipitation and hence no sludge is formed. சகதி மாதிரி ஒண்ணுமே வராது. ஜீரோ ஹார்ட்னஸ், ஜியோலைட் ப்ராசஸை விட சூப்பரா இந்த ப்ராசஸ் நினைச்சோம் ஜீரோ ஹார்ட்னஸை உண்டாக்கிடும், நல்ல தண்ணியை உருவாக்கிடும். All the metal cations and metal anions including sodium ions also removed. It is also an automatic process. Less time is taken. It is compact and very small area is required. So இதோட நம்ம சிலபஸை முடிக்கிறோம். சிலபஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு யூ. நீங்க வீடியோ 2 தடவை 3 தடவை பாருங்க. நம்ம பை காட்ஸ் கிரேஸ் நம்ம சிலபஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நீங்க படிங்க, 2 தடவை பாருங்க. உங்களுக்கு நான் நோட்ஸ் தரேன், நோட்ஸையும் படிங்க, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க, பரிச்சை நல்லா எழுதுங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.